இலங்கைக்கு அருகில் அமெரிக்கா மூழ்கடித்த ஈரானிய கப்பலில் இருந்து இதுவரை 87 உடலங்கள் மீட்பு. சர்வதேச கடலில் எங்கு வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்துவோம், அதிரடியில் அமெரிக்கா. இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மற்றுமொரு ஈரான் கப்பலால் சற்று முன் அதிர்ச்சி. இலங்கையை தொடர்ந்து குவைத் கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல். இனிமேல் யாழ்ப்பாண மக்களுக்கு எரிபொருளுக்கு QR முறை. கட்டாரில் இருக்கும் இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு. மத்துகமவில் நடந்த துப்பாக்கி சூட்டால் பதட்டம். சுரேஷ் சலேவை ரகசியமாக கொலை செய்ய திட்டம். நிலக்கரியில் 848 கோடி ரூபாவை கரியாக்கியது அரசு. யுத்த பூமியில் சிக்கித் தவிக்கும் 131 இலங்கையர்கள் குறித்து அதிர்ச்சி. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள இலங்கை கடலில் வைத்து ஈரானின் ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அளித்துள்ள சம்பவ பின்னணி பரபரப்பாக மாறியுள்ளது. ஈரானின் குறித்த போர்க்கப்பல் இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த போதே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதோடு தாக்குதலில் இப்போது வரை 87 பேர் உயிரிழந்துள்ளதோடு மீட்கப்பட்டவர்களின் உடல்கள் இலங்கை கடற்படையினரால் காலி கராப்பட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொளி காட்சிகளை அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள நிலையில் ஈரானின் கடற்படை வலிமையை முழுவதுமாக இல்லாமல் செய்வதே தங்களது முக்கிய இலக்குகளில் ஒன்று என அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையை நோக்கி மற்றொரு ஈரானிய கப்பல் வருகை தந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் சற்று முன் விசேட கூற்று ஒன்றை விடுத்து தெரிவித்துள்ளார். ஈரானிய போர்க்கப்பல் இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா உறுதிப்படுத்துகின்ற நிலையில் அவ்வாறொன்று இடம்பெறவில்லை என எமது நாட்டு பாதுகாப்பு அமைச்சு அறிவிக்கின்றது என்று சஜித் குறிப்பிட்டதோடு குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு மற்றொரு ஈரானிய கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. இவை குறித்தும் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் குறித்த தாக்குதல் பல கோணங்களில் இப்பொழுது சந்தேகங்களை எழுப்பியுள்ள நிலையில் இந்தியாவின் மிலன் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்று ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் வைத்து டோர்பிடோ ஏவுகணை மூலம் தகர்க்கப்பட்டதோடு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் குறித்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்துள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டோர்பிடோ மூலம் எதிரி கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்த முதல் சம்பவம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை 87 உடல்களை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ள நிலையில் மேலும் 32 பேர் உயிரோடு மீட்கப்பட்டதோடு காணாமல் போன 61 பேரை படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச கடல் பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் தங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதையும் அமெரிக்காவின் உலகளாவிய அணுகல் மற்றும் ராணுவ பலத்தையும் நிரூபிக்கும் ஒரு சான்றாகவும் குறித்த நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக கூறப்போனால் ஈரானுடனான தற்போதைய போரில் அந்த நாட்டின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறனை முடக்குவதே குறித்த திட்டமிட்ட ரகசியமான அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு காரணம். குவைத் கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் பலத்த வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. கப்பலில் உண்டான பலத்த வெடிப்பினை அடுத்து அதன் ஒரு சேமிப்பு தொட்டியில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதனால் கடல் சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடிப்பை தொடர்ந்து கப்பலுக்குள் நீர் புகுந்துள்ள போதிலும் தீ விபத்து ஏற்படவில்லை என்றும் வெடிப்பு சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இடத்திலிருந்து சிறிய படகு ஒன்று வேகமாக தப்பி சென்றதாக கடல் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கப்பலில் இருந்த கடல் தொழிலாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எவருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் கடந்த சில நாட்களில் வளைகுடா கடற்பரப்பில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுவதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த பகுதியூடாக பயணிக்கும் ஏனைய கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நிலவும் போர் சூழலால் ஓமானில் 22 இலங்கையர்களும் சவுதி அரேபியாவில் 109 இலங்கையர்களும் விமான நிலையங்களில் சிக்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை ஓமானில் சிக்கியிருந்தவர்களில் சிலர் இலங்கை வந்தடைந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள உறவினர்களை மீட்க கோரி 10 கோரிக்கைகள் கிடைத்துள்ளதோடு 4 பேர் தமது உறவினர்களுடனான தொடர்பை இழந்துள்ளதாகவும் அமைச்சர் சபையில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக அவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு கட்டாரில் உள்ள அனைத்து இலங்கை பிரஜைகளையும் தங்களை பற்றிய விவரங்களை தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு கத்தாரில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர கோரிக்கையையும் விடுத்துள்ளது. அதற்கென வழங்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்வதனூடாக இலங்கையர்கள் தங்களை பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்கும் அவசர காலங்களில் தொடர்புகளை பேணுவதற்கும் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுப்பதற்குமே குறித்த தரவு சேகரிப்பு நடத்தப்படுவதோடு கோரப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் மிக துல்லியமாக உள்ளீடு செய்து அந்த படிவத்தை மிக விரைவில் சமர்ப்பிக்குமாறு தூதரகம் சற்று முன் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகத்தில் QR முறைமையை பின்பற்றுமாறு வடமாகாண அதிபர் சங்கம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கோரிக்கை விடுத்துள்ளதோடு வடமாகாண அதிபர் சங்கத்தினர் மாவட்ட அரசாங்க அதிபரை அவரின் அலுவலகத்தில் சந்தித்து இதற்கான கோரிக்கை கடிதத்தை கையளித்துள்ளனர். எரிபொருள் பெறுவதில் உண்டாகியுள்ள சிரமங்கள், நீண்ட வரிசைகள் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை பொதுமக்களுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கு 3-4 மணித்தியாலங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவலநிலை தொடர்வதால் அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற முடியாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து தேவைக்கேற்ப நியாய முறையில் பகிர்ந்தளிக்க QR நடைமுறையை மீண்டும் அமுல்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிபொருள் தொடர்பில் யாழ்ப்பாண மக்கள் குழப்பமடைய வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இளம் பெண்ணொருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளி ககதுடுவ பகுதியில் இருக்கும் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்த பெண்ணை சக ஊழியர் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு கிம்கானி பெரேரா என்ற இளம் பெண்ணே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை நடத்தியவர் அதே தொழிற்சாலையில் உதவியாளராக பணிபுரிந்த பதுளையை சேர்ந்த திருமணமான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரத்த கரையோடு கூடிய கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையே கடந்த 1 வருடமாக காதல் தொடர்பு இருந்து வந்துள்ள நிலையில் அந்த பெண் கடந்த சில நாட்களாக சந்தேக நபருடன் கதைப்பதை தவிர்த்து வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நேற்று காலை வேலைக்கு சென்ற குறித்த பெண் தனது கைப்பையை வைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அங்கு வாக்குவாதத்தில் கோபத்தில் சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குறித்த பெண்ணின் கழுத்தை அறுத்து தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு பின் அங்கிருந்து தப்பி சென்ற சந்தேக நபர் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று தனது உடைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியுள்ளதோடு படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்காக ககதடுவ போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டுக்கு நிலக்கரி இறக்குமதியில் 848 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் 9 கப்பல்களிலும் கொண்டுவரப்பட்ட இந்த நிலக்கரியை பயன்படுத்தி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலக்கரியில் சாம்பலின் அளவு 102% அதிகரித்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளதோடு தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனங்களிடம் இருந்து இதுவரை தண்டப்பணம் அறவிடப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் நுரைச்சோலை லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களுக்கு பாரிய சேதங்கள் வர சாத்தியம் இருப்பதாகவும் துறைசார் நிபுணர்கள் அண்மையில் எச்சரிக்கை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன் ஈரான் தூதரகத்துக்கு சென்று அனுதாபம் தெரிவித்துள்ளார். அங்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் தனது அனுதாப செய்தியை பதிவு செய்து தொடர்ந்து தூதரக அதிகாரிகளை சந்தித்து தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார். களுத்துறை மத்துக்கம பிரதேசத்தில் வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதோடு சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குறித்த வீட்டுக்கு மாத்திரமே சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் துப்பாக்கி சூடு அதிகரித்து வரும் நிலையில் பலரின் கைகளிலும் துப்பாக்கிகள் தவழ்வதும் சுட்டிக்காட்ட வேண்டியது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மத்துக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து சனல் 4 ஒளிபரப்பிய சர்ச்சைக்குரிய காணொளியில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 25 அன்று குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சாலாவின் பாதுகாப்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளதோடு அவருக்கு கொடுக்கும் உணவில் விஷம் கலந்து அவரை கொல்ல முயற்சி இருக்கலாம் என குடும்பத்தினர் அச்சம் வெளியிட்டுள்ள நிலையில் வீட்டிலிருந்து உணவு வழங்க நீதிமன்ற உத்தரவு கோரப்பட்டுள்ளது. ஆனாலும் இதற்கு குற்றப்புலனாய்வுத்துறை அனுமதிக்கவில்லை என்றும் சந்தேக நபரை சிஐடி வளாகத்திற்கு வெளியே அழைத்து சென்று அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சி இருப்பதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.